எல்லாருக்கும் வணக்கம். பாடகி பவதாரணியோட இழப்பு வந்து ரொம்ப வருத்தத்த தரக்கூடிய ஒரு செய்தி. எனக்கு பவதாவோட பழக்கம் எப்படின்னா, முதல்ல ஸ்டூடியோல தான் சந்திச்சேன் ராஜா சாரோட ரெக்கார்டிங்ல. அதுக்கப்புறம் நெறைய அவங்க வீட்டுக்கு போம்போது, ராஜா சார் வீட்டுக்கு இந்த நவராத்திரி கொலு டைம்ல அ நெறைய எப்பவுமே கச்சேரி பண்ணுவேன் அவங்க வீட்ல. ஸோ அந்த டைம்ல நெறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சேர்ந்து சில பாடல்கள் பாடியிருக்கோம். ஸோ அந்த மாரி ஒரு இன்டராக்ஷன் தான். ரொம்ப க்ளோஸா பழகுனது இல்ல. பட் இருந்தாலும் அப்பப்போ அ சந்திக்கிற வாய்ப்பு இருந்திருக்கு. அண்ட் சொல்லப்போனா ரொம்ப ஒரு அ தங்கமான ஒரு பொண்ணு. நல்ல சுபாவம். ரொம்ப ரொம்ப குவைட், ரொம்ப ரிசர்வ்ட். முதல்ல நம்ப பார்க்கும்போது அப்படிதான் ஒரு நம்ப நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் தான் வரும். ஆனா, நல்லா கொஞ்சம் பழகுனதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஃப்ரீயா பேசுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு நல்ல ஒரு அ சுபாவம் இருக்கிற ஒரு குழந்தை. அம் அண்ட் அவங்களோட ஒரு யுனிக் குவாலிட்டி என்னன்னா, அவங்களோட குரல் தான். அ ஏன்னா அந்த குரல்ல ஒரு ஒரு காந்த சக்தி இருக்கு. அண்ட் ஒரு என்ன சொல்றது? ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. அண்ட் நேச்சுரல் ஃபீல் வாய்ஸ்ல. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணும் குடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த குரல்லே அந்த பாவம் இருக்கு. ஸோ இது இது நெனைக்கும்போது ரொம்ப ரொம்ப அவங்க இல்லன்னு நெனைக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பவதாவோட ஒரு சில பாடல்கள் பாடுறதுக்கான அ சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. ஆ ராஜா சாரோட மியூசிக்லயும், கார்த்திக் ராஜாவோட மியூசிக்லயும் சரி. ஆனா ஒரு பாடல் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது வந்து ஞாபகத்துக்கு வருது வந்து, "என் காதலன் உன் விழியிலேன்னு." அழகான ஒரு பாடல். என் காதலன் உன் விழியிலே திரிரி 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 திரி திரி திரிரி திரி திரி அது அந்த ரிவர்ப் வரும். திரிரிரு திரு திரு அது வந்து ரிவர்ப்ல வரும். அண்ட் அவங்க பவிதா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடியிருப்பாங்க. அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதுல கேட்கறதுக்கு. ஸோ இந்த ரெக்கார்டிங் டைம்ல அ எனக்கு ஞாபகம் வர சில விஷயங்கள், அதாவது அப்பாவும் மகளும் சேர்ந்து சில சுவாரஸ்யமான அனுபவங்கள். அதாவது பவிதா வந்து ராஜா சார் யூசுவலா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. அ என்ன ரெக்கார்டிங் டைம்ல ரொம்ப சீரியஸா இருப்பாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. ஆனா ம மககிட்ட மட்டும் திட்ட மாட்டாரு. ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அ ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அண்ட் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அப்படிதான் பாட வைப்பாரு. ஸோ அந்த அந்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒரு தருணம் அது. நிஜமாவே. அது என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அ அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி அவர் இத தாங்க போறாருன்னு. அம் ராஜா சாருக்கும், யுவனுக்கும், கார்த்திக்குக்கும், உங்களோட குடும்பத்தினருக்கும் என் இதயபூர்வமான இரங்கல்கள். அம் கடவுள் வந்து இந்த இழப்ப வந்து அவங்க தாங்கறதுக்கான ஒரு சக்தி குடுக்கட்டும் என வேண்டிண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.